पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே, நீங்கள் ஆர்வத்துடன் கேட்டு வருகிறீர்கள் அண்ணல் வேங்கடநாதருடைய 1000 திருநாமங்களை. அவன்தான் கேட்கிறான், தினமும் கேட்கிறான். நீங்களாவது ஒரு நாளைக்கு ஒரு நாமம் கேட்கிறீர்கள், தினமும் 1000 திருநாமங்கள் கேட்கிறான். கேட்டுருக்க போகிறான். அப்பேற்பட்ட அற்புதமான திருநாமங்கள் பரம பக்தியோடு நாரதர் தொகுக்கிறார். அவரிடம் பக்தியோடு அவைகளை கேட்டு மகிழ்கிறார் வசிஷ்டர். ரொம்ப பவர்ஃபுல்லான வெங்கடேச சஹஸ்ரநாமம். இதை பக்தியோடு 45 நாள் ஜபித்தால் பெருமான் உங்களோடு பேசுவான் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த சஹஸ்ரநாமத்திலே நாரதர் இப்பொழுது 318வது திருநாமத்தை சொல்லப் போகிறார். நாம கேட்க போறோம். இது என்ன 318வது திருநாமம்? கோபாங்கனா சேலச்சோராய நமஹ. கோபாங்கனா சேலச்சோரன் என்பது இந்த திருநாமம். எச்சரிக்கையுடன் கேட்க வேண்டிய திருநாமம். நாச்சியார் திருமொழியில் ஒரு பதிகம் ஆண்டாள் பாடுகிறார். என்ன பாடுகிறார்? எம்பெருமானே, எங்களுடைய கூரை பணித்தருளாய், கூரையை கொடு. கூரை என்றால் புடவை, புடவைகளை கொடு. புடவைகளை திரௌபதிக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவன். அவன்கிட்ட கோபியர்கள் 10 பாட்டு முறையிடுகிறார்கள், கூரை பிடித்தருளாய், கூரை பணித்தருளாய். ஏன் இப்படியாச்சு? அதுவும் வரலாறு. கோபிகள் விரதம் இருந்தார்கள். எப்பொழுதுமே குளிக்கும் பொழுது ஒரு ரூல் இருக்கு, நண்பர்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல். என்னதான் நம்ம வீட்டு பாத்ரூம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும், கதவு தாழ்பால் வலிமையோடு இருந்தாலும், நாம் ஆடை எதுவும் உடல் இல்லாமல் குளிக்கக்கூடாது. நான் விவசன ஸ்நாயாத் என்று வேதமே சொல்லியிருக்கு. விவசனா என்றால் துணி இல்லாமல், உடம்புல ஏதாவது ஒரு துணி இருக்கணும். அதான் ஒரு துண்டு இருக்கு இல்லையோ, அதையாவது கட்டிட்டு தான் குளிக்கணும். வைதிகர்கள் வந்தால் அப்போ கூட பஞ்சகச்சம் கட்டி, அதுக்குன்னு திணி ஸ்நான சாட்டின்னு வைத்து அதிலே பஞ்சகச்சம் கட்டி ஸ்நானம் பண்ணுவார்கள். அது வைதிகமான காரியமாக. ஸ்நானம் செய்வதற்கு பல நியமங்கள் இருக்குது. ஸ்நானத்துக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணணும் டெய்லி. அந்த சங்கல்பத்தை பண்ணாதான் சித்திரகுப்தன் கணக்கில் போகுமா. இல்லை என்றால் இந்த ஆள் இது குளிக்கலை, அவன் எழுத மாட்டான். அது போடாது கம்ப்யூட்டர். அதனால் 100 வயசு வாழ்ந்தான் இந்த மனுஷன். 80 வருஷம் குளிக்காமல் சாப்பிட்டான். அதுக்காக குளிக்காமல் சாப்பிட்டவர்கள் போட்ட நரகத்தில் போடுன்னு போட்டுருவாங்க. ஆகினால் சங்கல்பம் செய்யணும்.
சங்கல்பம் செய்த பிற்பாடு பகவான்கிட்ட அனுமதி வாங்கணும். உன்னுடைய நீரை நான் பயன்படுத்துகிறேன். எவ்வளோ அழகான விஷயம் தெரியுமா அது? அவனுடையது இது, அவன் கொடுத்த பிரசாதம் தண்ணி. எல்லா உலகையும் தாங்கிற பெருமானே, உன்னுடைய தீர்த்தத்தை நான் பயன்படுத்த அனுமதி கொடுன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் மந்திரங்களை ஜபிக்கணும். அப்புறம் ஸ்நானம் பண்ணணும். அதுக்கு அந்த மந்திரங்களை ஜபித்து கங்கை முதலிய நதிகளை ஆவாகனம் செய்து கொள்ள வேண்டும். ஸ்நானம் செய்ய வேண்டும். அதன் பிறகு கங்கை முதலிய நதிகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அப்புறம் ஆச்சமனம் செய்து அதன் பிறகு ஸ்நானத்திலே பயன்படுத்திய துணியை அப்பா அம்மா இல்லாதவர்களாக இருந்தால் தங்கள் குலத்திலே பிறந்து குழந்தைகள் இல்லாமல் இறந்து விட்டவர்களாக அந்த தண்ணியை கொடுக்கணும். நாம் எந்த உடையை உடுத்தி கொண்டு ஸ்நானம் பண்ணினோமோ அந்த உடையை பிழிந்து அந்த தண்ணீரை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ண ஆள் இல்லையோ அவர்களெல்லாம் இதை சாப்பிடட்டும். இப்படி ஒரு நெறி வச்சிருக்காங்க. தலையில் இருக்கிற தலைமையில் குடுமி தானே வச்சுருக்கவர்கள் அந்த குடுமியில் தண்ணீரை கீழே வழிக்க வேண்டும் முன் வழியாக. அந்த தண்ணீரை செடிகளுக்கும் கொடிகளுக்கும் கொடுக்கிறேன் என்று தியானம் பண்ண வேண்டும். எவ்வளோ பெரிய பண்பு பாருங்கள். ஒரு செடிக்கு கொடிக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். செடி கொடிகள் இருந்தால் தான் நமக்கு பின்னாடி மழை. இவ்வளோ விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கு இவ்வளோ இல்லாது போனாலும் ஆடையின்றி குளிப்பது தேவை. கண்ணபிரான் பார்த்தான், விடியற்கால வேளை யாரும் வரமாட்டார்கள் என்று கோபிகைகள் தங்கள் புடவைகளை எல்லாம் எடுத்து கரையில் வச்சுட்டு யாரும் பார்க்காத இடத்துல ஆனந்தமாக தண்ணீரிலே குளிக்கலாம், தண்ணீர் நம்ம மானத்தை மறைக்கும் என்று குளித்தார்கள். கண்ணபிரான் அங்கே வந்தவன் அத்தனை புடவைகளை சுருட்டி கொண்டான். பக்கத்தில் ஒரு குளிர்ந்த பறவையில் உட்காந்துட்டான். குளித்த பிறகு பெண்கள் மேலே எட்டி பார்த்தால் புடவைகள் இல்லை. பரபரத்தார்கள். வெட்கமாயிடுச்சு. இன்னும் சூரியன் உதிக்கிற காலம் வந்துடுத்து, ஊர் மக்கள் வருவா, நிர்வாணமாக இப்படி பெண்கள் இருப்பார்கள். எங்கே போயிட்டு நம்ம துணிகள்? எந்த பேய் எடுத்து போச்சு, எந்த பிசாசு கொண்டு சென்றது என்று இவர்கள் பார்த்தார்கள். அறக்க பறக்க பார்த்தார்கள். கீழே மீன் கடிக்கிறலாம். ஆண்டாள் சொல்கிறான் அந்த பெண்கள் பட்ட பாட்டை. இனி என்றும் பொய்கைக்கு வாரும், இனிமேல் குளிக்கவே வரமாட்டோம், எங்களை விட்டா தேவைன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் பார்த்தா மரத்து மேலே எல்லா புடவையும் தம் மேலே போட்டு அந்த குடுகுடு பாண்டி இந்த காலத்தில் துணி போட்டு விடுறாங்க மாதிரி பகவான் உட்காந்துருக்கான். கண்ணனை பார்த்த கோபிகைகள் கேட்டார்கள், கரைக்கு மேலே வர முடியாது, ஏன்னா மானத்தை மறைத்து கொண்டு தண்ணீர் ஆடையாக இருக்கு. அங்கே இருந்து கொண்டே கெஞ்சி நடப்பாக புறவை கீழே போட்டு அங்கே எடுத்துக்கிறோம். மசிமேலி கொஞ்சம் கூட சுறுசுறுப்பு இல்லையா? இப்படி ஒரு மிஸ்யூப் பண்ணுவாயா? குறைக்கிற சாவதறிந்தோம். நீ குரங்குகளுக்கு ராஜான்னு புரியுறது. அதுக்காக இந்த மரபை எரிந்து துணியில் போட்டு தான் பெண்களுடைய புடவைகளை மேலே கொண்டு உட்காந்துருப்பியா? அது கூட உனக்கு அழகு தான், ஆனால் எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கு என்று இவ்வளோ கெஞ்சி கதையினார்கள். அவசியம் கொடுத்துட்றேன், ஆனால் எனக்கு கரைக்கு வந்து எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள் என்று கண்ணன் அவர்களை டீஸ் பண்ணினான். அந்த பெண்கள் சொன்னார்கள், நாங்கள் எப்படிரா பெண்கள் மேலே வந்து கரையில் இருந்து நிர்வாணமாக இருக்கிற நிலைமையில முடியுமாடா? இப்படி கேட்குறிய கிருஷ்ணா, இது உனக்கே அடுக்குமா? எனக்கு தெரியாது, நமஸ்காரம் பண்ணால் தான் கொடுப்பேன். சரி என்று பெண்கள் ஒரு கையால் தங்கள் மானத்தை மறைத்து கொண்டு பகவான் முன்னாடி ஒரு கையினாலே வணக்கம் செலுத்தினார்கள். கண்ணன் சொன்னால் ஒரு கையால் வணக்கம் செலுத்தக்கூடாது, அவள் கையை வெட்டணும்னு மனு சொல்லியிருக்கார். ஆஃபீஸில் செல்யூட் அடிக்கிறோம், மிலிட்ரி செல்யூட் அடிக்கிறோம், அதெல்லாம் இப்போ பண்பாடு. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு கையால் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆகையினாலே இரண்டு கையாலையும் பண்ணுங்கள். இரண்டு கை சார்ந்தால் தான் அஞ்சலி. அப்படித்தானே என்றார்கள். நாங்கள் ஒரு கூட்டணி நமஸ்காரம் பண்ணுறோம் என்று ஒரு கையாலே கோபி தன் மானத்தை மறைத்து கொண்டு ஒரு கையை இப்படி வைத்தாள். மற்றொரு கோபி அவளுடைய இன்னொரு கையை கொண்டு வந்தாள். இப்படி புதியதாக தோழியும் நானும் தொழுதோம் என்று கூட்டணி நமஸ்காரம் பண்ணினார். ரெண்டு கை சேர்ந்திருக்க வழக்கத்தில். அதில் ஒத்தொத்தர ரெண்டு கையாலையும் பண்ணணும் என்று டீஸ் பண்ணி அவர்கள் வேறு வழியில் அவன் அங்கேயும் பார்த்து தடார் என்று கை கூப்பி கண்ணனை கெஞ்சிய பிறகு வேட்டி கொடுத்தான், புடவையை கொடுத்தான். சுவாமி, இது ஈவிடீசிங் கேஸில் போட வேண்டிய வரலாறாக இருக்குது. மகளிர் காவலரத்தில் கொண்டு போய் வைக்கணும் கிருஷ்ணனை அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க சில பேர். கண்ணபிரான் என்ன சொன்னால், என் முன்னாடி வெட்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எப்படி சுவாமி பகவான் நாம் எதையும் மறைக்க முடியும்? ஆடை உடுத்தி நம் மான மரியாதையெல்லாம் மற்றவர்கிட்ட மறைக்கலாம்.
இறைவன் செய்யக்கூடாது. அதை சிம்பாலிக்காக இப்போ நீ யாரோ அப்படியே இருந்து வணங்கு. யோகமஸ்மி சசனி யஜே என்று வேதம். அதை ஒருவாறு கண்ணன் புலப்படுத்தினான். கூடவே நமக்கு ஒரு நீதியும் சொன்னால் ஆடை இல்லாமல் குளிக்காது. இது அழகான இந்த பின்னணியுடைய திருநாமத்தை நாரதர் வசிட்டருக்கு சொல்கிறார். கோபாங்கனா சேல சோரன், கோபியர்களுடைய சேலையை திருடின கிருஷ்ணன். இதற்கு நான் ஸ்லோகமாக சொல்கிறேன், கேளுங்கள். கோபாங்கனா சேல சோரஹ இதி நாமத்தவன்யதஹ ஸ்நாதீனாஞ்ச வினா வாசஹ கோபி வாசம்சி சோகரது அப்படின்னு இதை புரிக்கணும். ஸ்நாதீனாஞ்ச வினா வாசகா கோபி நாஞ்சயஸ்ததாகரது என்று பாடம். அதுதான் சரியான பாடம். இருக்கட்டும். இதற்கு அடுத்தபடியாக இதை தமிழிலே கேளுங்கள். குளிக்க விடியல் யமுனை சென்றார் கோவியர், ஆடையை கரையில் வைத்தே உடுக்கையின்றி குளிக்க, ஆங்கே வந்த கண்ணன் சேலைகளை திருடி குருந்த மரமேறி புடவைகளுடன் திகழ்ந்தான். கோபாங்கனா சேல சோரன் ஆனானே. வாழ்க்கையிலே நாம் மானம் மரியாதையுடன் வாழ எங்கள் பாஸ் ஒன்று சொல்லிக் கொடுத்தார். மறக்கவே முடியாத வார்த்தை ஒன்று சொன்னார். கருணாகரா, ஒருவன் கரப்டாக இருந்தானால், லஞ்சம் வாங்குகிற அதிகாரியாக இருந்தால், அவனுடைய கீழே வேலை செய்வர்களுக்கு முன்னாடி நிர்வாணமாக நிற்பான் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகான வார்த்தை. அந்த மாதிரியான நிலையெல்லாம் நமக்கு வராமல் வாழ திருவேங்கடமுடி யானை தியானம் செய்து கொண்டு ஜெபியுங்கள். கோபாங்கராச்சல சோராய நமஹா, நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।